சரி, இப்ப நமக்கு பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னாலே சிலபஸ்ல வந்து நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவா யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க டிஸ்கவர்ஸ். சரிங்களா, பொதுவா நமக்கு வந்து இதுல யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்ப டிஸ்கவர்ஸ், ஜெனரல் கேரக்டர், அப்புறம் செல்லோட ஸ்ட்ரெச்சஸ், அதுக்கப்புறமேட்டு செல் ஸ்ட்ரக்சர், நியூட்ரியன்ஸ் உணவூட்ட முறை அப்படின்னு சொல்லக்கூடியது, ரீப்ரொடக்ஷன், டெக்னிக்ஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன். சரிங்களா, ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிறது பாக்டீரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்னு சொல்றீங்களா அந்த மாதிரி. அப்புறம் பாக்டீரியாவோட வளர்ப்பு முறை, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஷின்ஸாவது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். இதுதான் வந்து நமக்கு வந்து பாக்டீரியா பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்கக்கூடியது. சரி, இதுல ஜான்ஸ்டன் அப்படிங்கிறவர் தான் முத வந்து ஒரு டச் நாட்டை சார்ந்த ஒரு சயின்டிஸ்ட். இது என்ன பண்றாரு, நமக்கு வந்து லென்ஸ் அப்படிங்கிறது தான் என்ன பண்றாரு அப்படின்னா உருவாக்குறாரு. சரிங்களா, அதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு டியூப் மாதிரி உருவாக்கி அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இமேஜினேஷன் கொஞ்சம் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருக்கிற மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா கண்டுபிடிக்கிறார். இப்ப இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த காலத்துல வந்து கண்ணாடி எல்லாம் பயன்படுத்தல. அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதாவது 1570 அந்த டைம்ல வந்து இந்த வெங்கச்சம் கல் இருக்கு இல்லைங்களா, அந்த கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் சின்ன சின்னதா அவங்களுக்கு பாலிஷ் பண்ணி கிடைக்கக்கூடியதை வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு இமேஜினேஷனை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஐடென்டிபிகேஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா, கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய கல்லை வச்சுதான் ஏதோ ஜூம் பண்ணா நமக்கு தெரியுது அப்படிங்கறத வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஐடென்டிபிகேஷன் பண்ணிருக்காங்க. சரி, அடுத்தது ராபர்ட் ஹூக். இவரு தான் வந்து நமக்கு முக்கியமான ஒண்ணு. சரிங்களா, அதே மாதிரி ராபர்ட் ஹூக் பேஸ் பண்ணி கூட நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லாஸ்ட் பிஜிடிஆர்பில இந்த இயர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அப்ப 1660 வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இதை மாடிஃபைட் பண்ணி மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறார். இப்ப நம்ம லேப்ல யூஸ் பண்ற மைக்ரோஸ்கோப்புக்கு தான் என்ன பேர் அப்படின்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா 5x, அதே மாதிரி 10x, 20x இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட பார்ட்டை மேல வந்து நம்ம இந்த இடத்துல கண்ணை வச்சு பார்ப்போம். இந்த இடத்துல லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வச்சு பார்க்கும்போது 5 மடங்கு, 10 மடங்கு, 20 மடங்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து என்லார்ஜ் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். இதுதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய லென்ஸ் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, எந்த வருஷம் இதை பார்த்துக்குங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து ஒரு ஹியூமன் பீயிங், சரிங்களா, அவரு சொல்ல போனா ஒரு வாயில இருக்கக்கூடிய ஒரு அழுக்க வச்சு, அதே மாதிரி ஒரு சில விதைகள், ஒரு சில மரத்தூள் இந்த மாதிரி எல்லாம் வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா மைக்ரோஸ்கோப்ல பாக்குறாரு. பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு செல் அறை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அவருக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது. சரிங்களா, உடனே 1665 இதான் நமக்கு கேட்டிருந்த என்ன பண்றாரு அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு மைக்ரோகிராஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய உள் அமைப்பு வந்து நமக்கு ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் காணப்படுது அப்படிங்கறத என்ன பண்றாரு அப்படின்னா இவர் அப்சர்வ் பண்றாரு. சரிங்களா, இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஆண்டன் வான் லோவன்ஹாக். சரிங்களா, இவர் தான் வந்து முத வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இதை செஞ்சிருப்பாரு. ஒரு ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரிங்களா, இவர் வந்து ஒரு ஆனந்த நாட்டை சார்ந்த ஒரு சயின்டிஸ்ட். இவர் நிறைய விஷயம் என்ன பண்ணிருக்காருன்னா நிறைய மைக்ரோஸ்கோப், சின்ன சின்ன மைக்ரோஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா 419 வகையான லென்ஸை உருவாக்கி 250க்கும் மேற்பட்ட மைக்ரோப்ஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காரு. அதோட மேக்னிபிகேஷன், அதாவது நமக்கு வந்து பெருக்கத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னிபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெருக்க திறன் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200ல இருந்து 300 டைம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்கக்கூடியது அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு.
பெரிய சைஸ் வந்து, அதாவது உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உருப்பெருக்கி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரு காமிச்சிருக்காரு. அடுத்தது வேற என்ன அப்சர்வ் பண்ணிருக்காரு பாருங்க. ஸ்பெர்ம்ஸ், மனிதனுடைய விந்து அணுக்கள், அப்புறம் பிளட், கார்க் செல்ஸ் தக்கை, அதே மாதிரி லீவ்ஸ், ஸ்க்ரப்பிங் ஃப்ரம் த ஹை டீத், சரிங்களா, பல்லு, இந்த மாதிரி இருக்கக்கூடியது நிறைய என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்சர்வ் பண்ணியிருக்காரு. இவர் முத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய பல் இடுக்குல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு அழுக்கு எடுக்கிறார். அழுக்கு எடுத்து அந்த மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதுல சின்ன சின்னதா வந்து ஏதோ ஒரு மூவ்மெண்ட் அசைஞ்சு போற மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா அப்சர்வ் பண்றாரு. சரியா, சிறிய விலங்குலகம். அவருக்கு அந்த காலத்துல என்னன்னா இதெல்லாம் வந்து நுண்ணுயிரிகள் அப்படிங்கறது வந்து ஒரு ஐடியா கிடையாது. ஏதோ ஒரு சிறிய விலங்கு உலகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு. சரிங்களா, அதாவது டைனி கிரியேச்சர், டைனினா ஸ்மால் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு சின்ன உலகம் ஒண்ணு காணப்படுது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அனிமல் கூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கண்டுபிடிக்கிறார். சரிங்களா, அதே மாதிரி இவர் தான் முத அந்த பாக்டீரியாவுக்கான ஷேப், அதோட லெட்டஸ் இதெல்லாம் கொடுத்தது யாரு அப்படின்னா இவர் தான். 1683 என்ன பண்றாரு அவரு, இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயக்ராம் வந்து ஒரு பாக்டீரியாவோட டயக்ராம வரைஞ்சி ஒரு குச்சி வடிவத்துல, அதாவது ராடு ஷேப்னா குச்சி வடிவம். அதே மாதிரி காக்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு சிங்கிள், இந்த மாதிரி டபுள், இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா 4 கொத்தா இருந்தா ஸ்டஃபைலோ காக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்பைரல் ஷேப்டு, இந்த மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து கண்டுபிடிக்கிறார். சரிங்களா, அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் அடித்தளம் போட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முத அடித்தளம் போட்டது வந்து நமக்கு ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறவர் தான் முத என்ன பண்றாரு அப்படின்னா நமக்கு ஆண்டன் லூவன்ஹாக் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா இதுக்கான அடித்தளத்தை போடுறார். அடுத்து வான் ஹெல்மெட், இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரிங்களா பயோஜெனிசிஸ் பை டிவைசிங் மெத்தட் ஃபார் ப்ரொடியூஸ் த மைஸ். சரிங்களா, அதை விட சிறிய உலகம்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒத்துக்கிட்டு நிறைய என்ன பண்றாருன்னா சப்போர்ட் பண்றாரு. சரிங்களா, அதே மாதிரி அதுக்கு தேவையான நிறைய விஷயத்தை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து கண்டுபிடிக்கிறார். ஆன் ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா எது இல்லை, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பிரான்சிஸோ ரெட்டி. சரிங்களா, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சில தீரி பயோஜெனிசிஸ். சரிங்களா, அப்படின்னாலே நமக்கு உயிர் அல்லாத அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பயோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா உயிரற்ற பண்புகளுக்கும் உயிரல்லாத பண்புகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒற்றுமை இருக்கு வேற்றுமை இருக்கு அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிருப்பாரு இந்த பிரான்சிஸ்கோ ரெட்டி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருப்பார். அடுத்து லூயிஸ் ஜாப்பல்ட். சரிங்களா, இவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நீர் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அப்படியே விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில நாட்கள்ல வந்து அதுல மைக்ரோப்ஸ்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வளரும் அப்படிங்கறத என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்களா, இதை பேஸ் பண்ணி வந்து அவரு நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். ஸோ இதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுங்க. இப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வளர்றதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்பை கொடுக்குது அப்படின்னா வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதிகப்படியான ஒரு வாய்ப்பை வந்து அதுக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் ஜான் நிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயோஜெனிசிஸ் அல்லது ஸ்பான்டோனியஸ் ஜெனரேஷன், உயிரற்ற பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து அதோடைய பண்புகள் என்னென்ன அப்படிங்கறது என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருப்பார். சரிங்களா, உயிருள்ள பண்புகளுக்கும் உயிரற்ற பண்புகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம், சரி அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா சொல்லியிருப்பார். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மட்டன் பீஸ் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த மட்டன் பீஸை என்ன பண்றாரு அப்படின்னா ஃபுல் நார்மலா வந்து வச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா விட்டுறாரு. அப்படியே விட்டோன்னா என்ன ஆகுது, அதெல்லாம் நிறைய பூச்சி புழுக்கள் பாக்டீரியாக்கள் இதெல்லாம் வளர்றத வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்றாரு. அதே மட்டனை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாயில் பண்ணி வைக்கிறார். தண்ணி கொதிக்க வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பாயில் பண்ணிட்டு அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அதுல வந்து நமக்கு நிறைய டெட் ஆர்கானிக் மேட்டர் இருக்கிறதும் அல்லது மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளராம இருக்கிறதும் என்ன பண்றாரு அப்படின்னா அப்சர்வ் பண்றாரு. சரிங்களா, அப்ப இது வந்து நமக்கு அவருடைய
கண்டுபிடிப்ப ஜான் நீதம் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஒரு உயிர் ஒரு ஆர்கானிசம் வந்து வாழ்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் தேவை, சரிங்களா? அதாவது உயிருள்ள ஒரு பொருள் இருந்தா மட்டும்தான் உயிருள்ள இன்னொரு ஆர்கானிசம் வளர முடியும் அப்படிங்கிற கருத்தை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவரு சொல்லியிருப்பார். அடுத்த லாசர் ஸ்பெலானி அப்படின்னு சொல்லக்கூடியவரு, சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது இது மீட் சேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மீட் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த மட்டனை வச்சுதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த மசில்ஸை வச்சுதான் ஒரு மைக்ரோப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வளருது அப்படிங்கிற கான்செப்டை வந்து இவர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுங்க போதும். சரிங்களா? இதெல்லாம் ஒரே மாதிரி தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. இதுல முக்கியமா நமக்கு வந்து லூயிஸ் பாஸ்டர், இவரோட கருத்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. லூயிஸ் பாஸ்டர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா 1862ல நமக்கு பூஞ்சைகள் இல்லையெனில் இறப்பு கூட முழுமையாகாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பார். சரிங்களா? அதே மாதிரி இவரு ஸ்வான் நெக்டு பிளாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை பத்தி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பார். சரிங்களா? இதைதான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்பான்டேனியஸ் தியரி அல்லது எஸ் ஷேப்டு பிளாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதை வேணா நான் தமிழ்ல சொல்றேன், அப்படியே அதை என்ன பண்ணுங்கன்னா மெட்டீரியல் பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஸ்வான் நெக்டு பிளாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது செஞ்சது யாருன்னா லூயிஸ் பாஸ்டர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா 1862ல வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றை விட காற்றில் இருக்கும் நுண்ணுயிரிகள் மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன. இதுதான் வந்து அவருடைய கருத்து. அதை எழுதிக்கங்க. காற்றை விட காற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் அதிகப்படியான மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன. இந்த கருத்தை சொன்னதுதான் நமக்கு லூயிஸ் பாஸ்டர். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்வான் நெக்டு பிளாஸ்க் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதே மாதிரி இவரு தான் வந்து நமக்கு முத பாஸ்டுரைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. பாஸ்டுரைசேஷன் என்ன மீனிங் அப்படின்னா பால் பதப்படுத்தும் முறை. சரிங்களா? இது என்ன முறை அப்படின்னா பால் வந்து பதப்படுத்தக்கூடிய ஒரு முறை. இதுல வந்து 2 மெத்தட் இருக்குங்க. சரிங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75 டிகிரி செல்சியஸ்ல என்ன பண்றது அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இதை வந்து பாலை கொதிக்க வைக்கிறது. சரிங்களா? ஒரு 15 மினிட்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 15 seconds நினைக்கிறேன். ஐ திங்க் அபவுட் 15 minutes இருக்காது, 15 seconds நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லிடுறேன். பாஸ்டுரைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 161 டிகிரி செல்சியஸ்ங்க, அதாவது ஃபாரன் ஹீட். இந்த ஃபாரன் ஹீட்ல என்ன பண்றோம் அப்படின்னா 15 செகண்ட் வைக்கிறோம். எழுதிங்க. 161 டிகிரி ஃபாரன் ஹீட்ல வந்து நம்ம 15 செகண்ட் வைக்கக்கூடிய ஒரு மெத்தட். இது வந்து ஹை டெம்பரேச்சர் வைக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஹை டெம்பரேச்சர் லோ டைம், ஹை டெம்பரேச்சர் லோ டைம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது ஒரு கான்செப்ட் நமக்கு பாஸ்டரைசேஷன் மில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த பால் இருக்கக்கூடிய பெரும்பாலான மைக்ரோப்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இறந்துரும். சரிங்களா? இது வந்து நமக்கு
முக்கியமான ஒரு இது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 30 மினிட்ஸ் என்ன பண்றது அப்படின்னா பாலை வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கிறது. சரிங்களா? இது வந்து நமக்கு லோ டெம்பரேச்சர் ஹை டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஒரு முக்கியமான மெத்தட். இந்த மாதிரி 2 மெத்தட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பாலை வந்து ஒரு பதப்படுத்துறதுக்கு வந்து எப்பயுமே என்ன சொன்னாங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர்ல பொறுத்த வரைக்கும் பிலோ 40 ஃபாரன்ஹீட்ல வந்து வைக்கணும் அப்படின்னாங்க. சரிங்களா? என்ன ஃபாரன்ஹீட் அப்படின்னா பிலோ 40 ஃபாரன்ஹீட். சரிங்களா? பிலோ 40 ஃபாரன்ஹீட் அப்படின்னா நமக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா 4 டிகிரி செல்சியஸ். நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து பால் வந்து என்ன பண்ணணும், நமக்கு ஒரு 4 டிகிரி செல்சியஸ்ல வச்சிருந்தோம் அப்படின்னா அதுல என்ன ஆகாதுன்னா இந்த பாக்டீரியாக்களுடைய எதுவுமே நமக்கு என்ன ஆகாதுன்னா ஸ்போர்கள் மற்ற எதுவுமே நமக்கு வளராது. பாலை பதப்படுத்துறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய மெத்தட் வந்து இந்த 4 டிகிரி செல்சியஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? பெரும்பாலும் வந்து இதுதான் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இதுக்கு மேல போச்சுன்னா பால் என்ன ஆகும் அப்படின்னா இல்ல கட்டியா மாற ஆரம்பிச்சிடும். அதனால அவங்க பயன்படுத்தக்கூடிய மெத்தட் வந்து 4 டிகிரி செல்சியஸ்ல வந்து பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா பாலை பதப்படுத்துறதுக்காக வச்சிருக்காங்க, அல்லது 40 ஃபாரன்ஹீட் ரெண்டுல ஏதோ ஒண்ணு இது என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அல்லது 1 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 4 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? ஃபாரன்ஹீட்ல கேட்டாங்க அப்படின்னா எக்ஸாக்டா வந்து 34 ஃபாரன்ஹீட்ல இருந்து 40 ஃபாரன்ஹீட். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா இருக்கக்கூடிய இந்த பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். ஒருவேளை பாலை வந்து உறைய வச்சு பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஃப்ரீசிங் டெம்பரேச்சர், பால் உறை நிலையில பயன்படுத்துறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா -18 டிகிரி செல்சியஸ். இது நம்ம என்ன பண்ணலாம், பாலை வந்து உறைய வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம். சரிங்களா? பால் உறை நிலைக்கு கொண்டு போகணும்னா எத்தனை டிகிரி செல்சியஸ் வேணும் அப்படின்னா -18 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வேணும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இது நமக்கெல்லாம் அடிக்கடி நமக்கு என்ன அப்படின்னா கேட்கக்கூடிய ஒண்ணு. இந்த பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அடுத்து ஜான் டிண்டால், இவரு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில டெஸ்ட் மெத்தட் இதெல்லாம் வச்சு நமக்கு ஒரு எப்படி நம்ம ஒரு பாக்டீரியாவை வளர்க்க முடியும், ஒரு டெஸ்ட் டியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை வளர்க்க முடியும், அதனால நமக்கு என்னென்ன யூசஸ், ஒரு பாக்டீரியா வந்து நமக்கு காற்றில் இருக்கக்கூடிய இதுல இருந்து தான் பரவுது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பார். தூய்மையான காற்றுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பக்கம் என்ன பண்ணுவாரு, ஒரு இடத்துல வந்து கம்ப்ளீட்டா ரூம் வந்து லாக் பண்ணிடுவார். அங்க ஏரே நமக்கு ரொட்டேஷன் ஆகாது அப்படிங்கிற இடத்துல வச்சுட்டாரு அப்படின்னா அங்க எந்த ஒரு மைக்ரோப்ஸுமே வளர்றது கிடையாது. இதே வந்து ஏர் ரொட்டேஷன் இருக்கக்கூடிய இடத்துல வச்சாதான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அதாவது நமக்கு ஏர் ரொட்டேஷன் ஆகிறதுனால ஸ்போர்கள்லாம் விழுந்து மைக்ரோப்ஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணிருப்பாருன்னா எக்ஸ்பெரிமெண்ட் கொண்டு வந்திருப்பாரு. இந்த ஜான் டிண்டால் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ராபர்ட் கோச், இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆந்த்ராக்சிஸ், டியூபர்குலோசிஸ், டிபி நோய்களுக்கான மைக்ரோப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பார். அந்த வகையான கிருமிகளை வந்து அதாவது பாக்டீரியாக்களை வந்து தனிமைப்படுத்தியிருப்பார். அடுத்து ஜோசப் லிஸ்டர், இவர் தான் வந்து ஆன்டிசெப்சிஸ், ஆன்டிசெப்டிக் சர்ஜிக்கல் ப்ராசஸ். சரிங்களா? ஒரு சர்ஜரி பண்றோம் அப்படின்னா அதுல வந்து நோய் கிருமிகள்லாம் தாக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சில மருந்தெல்லாம் கொடுத்து அது அஃபெக்ட் ஆகாம இருக்கிற மாதிரி என்ன பண்றாரு, ஆன்டிசெப்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து மெத்தடை கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? அதே போல முத பாக்டீரியாவை ஐசோலேட் பண்ணது என்ன பாக்டீரியானா பேசில்லஸ் லாக்டி. இது வந்து நமக்கு பாலை இந்த லாக்டி அப்படின்னாலே நமக்கு வந்து லிக்விட் கல்ச்சர் மீடியத்துல வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இதை கண்டுபிடிச்சிருப்பார்.
இந்த பாலை தயிரா மாத்துது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய லாக்டோபேசில்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியா ஃபர்ஸ்ட் பர்சன் ஐசோலேட் பண்ணது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜோசப் லிஸ்டர் அப்படிங்கறத வந்து பிரிச்சிருப்பார், தனிமைப்படுத்திருப்பார். அடுத்து பவுல் எர்லிச், இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மேகி புல்லட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இவர் வந்து ஹீமோதெரபி டெரிவிட்டிக். சரிங்களா, இது வந்து நமக்கு இந்த சிப்ளிஸ் பால்வினை நோய் இது சம்பந்தமான நோய்களை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவர் வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கார். சரிங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பவுல் என்ரிச் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் கொடுத்துருக்காங்களோ அதை ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டேர்ம்ஸும் பார்த்து வச்சுங்க. சல்வர்ஷன் known as a மேஜிக் புல்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேர்ம் எல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். அடுத்து என்ரிச் கிறிஸ்டியன் கிராம், இது மெயினா நமக்கு கேட்கக்கூடியது. கிறிஸ்டியன் கிராம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டெயினை ஏத்துக்கிறது. இதை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா, கிராம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு பெரும்பாலும் வயலட், அந்த கிராம் நெகட்டிவ்ங்கிறது பிங்க் ஸ்டெயின். சரிங்களா, ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா இப்ப உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்றோம், லாக்டோபேசில்லஸ் ஒரு பால் அல்லது ஒரு தயிர் எடுத்துக்கிறோம். தயிர்ல தான் இந்த லாக்டோபேசில்லஸ் பாக்டீரியா இருக்கும். இந்த தயிர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிறைய பாக்டீரியா இருக்கு அப்படின்னா இந்த பாக்டீரியாவை நாம என்ன பண்றோம் அப்படின்னா கிராம் ஸ்டெயினிங் மெத்தடுக்கு உட்படுத்துறோம். கிராம் ஸ்டெயினை ஏத்துக்குச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் பாக்டீரியா. கிராம் ஸ்டெயினை ஏத்துக்கல அப்படின்னா அதுக்கு பேரு நெகட்டிவ் பாக்டீரியா. சரிங்களா, அப்ப கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படின்னா வயலட், கிராம் நெகட்டிவ்னா பிங்க் ஸ்டெயினை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்து அலெக்சாண்டர் பிளமிங், இவர் தான் வந்து ஆன்டிபயாட்டிக் இன் பெனிசிலின். சரிங்களா, பூஞ்சையில இருந்து என்ன பண்றாரு நமக்கு பெனிசிலின் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருப்பார் அலெக்சாண்டர் பிளமிங். இவர் வந்து பெரும்பாலும் கண்டுபிடிச்சது எல்லாமே எதுக்கு எதிரானது அப்படின்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு எதிரான அந்த மருந்து தான் வந்து பெனிசிலின் சொல்லக்கூடியது. அதாவது கொனேரியா, ஸ்கீரல் ஃபீவர், நிறைய ஃபீவருக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து மருந்தா பயன்படுத்துறாங்க. அடுத்தது எட்வர்டு ஜன்னர், இவர் தான் வந்து நமக்கு வேக்சின் அப்படிங்கிறத வந்து தயாரிச்சிருப்பாரு இல்லையா. அப்ப ஸ்மால் பாக்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்வர்டு ஜன்னர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா நமக்கு வந்து மருந்தை கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்தது விடோக்ரடஸ்கி அண்ட் பெய்ஜ்ரிங், இவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பொதுவா பெய்ஜ்ரிங் தெரியும். நம்ம வைரஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டபாக்கோ மொசைக் வைரஸ், கான்டேஜியம், வீவம், ஃப்ளீடம் இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொன்னது யார் அப்படின்னா இவரு தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு. அதாவது மெயினா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள், ஒரு வேதி சுழற்சி. ஒரு மைக்ரோப்ஸ்ல வந்து எந்த மாதிரியான வேதி சுழற்சிகை காணப்படுகிறது அப்படிங்கறத வந்து இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து பீடில் அண்ட் டாட்டம், இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபங்கஸ், மியூட்டேஷன் ஃபங்கஸ், திடீர் மாற்றம் அடையக்கூடிய ஃபங்கஸ், நியூரோஸ்போரா பை பீடில் அண்ட் டாட்டம். சரிங்களா, பீடில் அண்ட் டாட்டம் அப்படிங்கிறவங்க தான் வந்து நியூரோஸ்போரா அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கையில ஜெனட்டிக்கல் பேஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதை பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் எம்டன், மயர்கப் அண்ட் பர்னாஸ், இவங்க வந்து நமக்கு கிளைகாலைசிஸ் ஒரு ஈஸ்ட்ல எப்படி நடக்குது, ஒரு சில மைக்ரோப்ஸ்ல வந்து எப்படி நடக்குது அப்படிங்கறத வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா கிளைகாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இன் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் எனரோபிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காற்றுள்ள சுவாசத்துக்கும் காற்றில்லா சுவாசத்துக்கும் ஆக்சிஜன் மற்றும் CO2 ரெண்டுக்குமே இடைப்பட்ட ப்ராசஸ்க்கு பேர் தான் கிளைகாலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இப்ப இந்த நிகழ்ச்சி பெரும்பாலும் வந்து நமக்கு அனிமல்ஸ்லயே இருக்கும். ஒரு சில பாக்டீரியாக்கள், ஈஸ்ட் இந்த மாதிரி இதுலயே நமக்கு என்ன பண்றோம் அரேஞ்ச் மைக் ஆன் ஆஃப் பண்ணுங்கப்பா. கிளைகாலைசிஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு காற்று மற்றும் O2 + CO2
சொல்லும் போது கவனிங்க, வேற எங்கேயும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. 1 hour கூட உட்காந்து கவனிக்க மாட்டீங்களா? சரி, அடுத்தது வந்து நமக்கு எலி மிச்சன்கப். இவர் வந்து நமக்கு பாகோசைட்டிக் செல் விழுங்குதல் அப்படிங்கிற முறையை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோபயாலஜிக்கல் மெத்தட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பாகோசைட்டிக்னா செல் விழுங்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். அடுத்து டெல்பர்க் அண்ட் லூரியா, இவங்க வந்து மைக்ரோபியல் ஜெனட்டிக் பேஸ் பண்ணி மியூட்டேஷன் பாக்டீரியாவில் வந்து எப்படி திடீர் மாற்றம் நடைபெறுகிறது அப்படிங்கறத என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்து ஃப்ரெடரிக் அண்ட் கிப்த். ஃப்ரெடரிக் அண்ட் கிப்த்தை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது நமக்கு ஆல்ரெடி கேட்ட. சரிங்களா? இந்த டிரான்ஸ்பரேஷன் ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து முத ப்ரூவ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆவரி மெக்லட் அண்ட் இது ப்ரூவ் பண்ணது யாருன்னா கிப்த் அண்ட் ஃப்ரெடரிக் அப்படிங்கறத என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதை ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஆவரி மெக்லட் அண்ட் மெக்கர்த்தி, இவங்க வந்து நமக்கு டிரான்ஸ்பார்மேஷன் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவில் வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய கான்செப்டை இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இதை நான் பண்ணி வச்சுங்க. இதை நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஃப்ரெடரிக் அண்ட் கிப்த்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியான்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவில் வச்சு ப்ரூவ் பண்ணது யாருன்னா ஆவரி மெக்லட் அண்ட் மெக்கர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அடுத்து ரோஸ்லின் பிராங்க்லின், இவர் தான் முத எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராபி அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் மூலமா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ என்ன பண்ணிருப்பாங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு டிஎன்ஏவோட வடிவத்தை முத கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராபி மெத்தட் மூலமா ரோஸ்லின் அண்ட் பிராங்க்லின். இதுல வேற முக்கியமா கேட்கக்கூடியது இந்த மிசல்சன் அண்ட் ஸ்டால் கேட்பாங்க. சரிங்களா? இவர் தான் வந்து செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட். செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்னா பாதி பழமையாதல் முறை. பாதி பழமையாதல் முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் மதர்ல இருந்து தான் டாட்டர் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற கருத்தை சொன்னதுதான் வந்து மிசல்சன் அண்ட் ஸ்டால் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அடுத்தது காரி முல்லிஸ், இதுவும் நமக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க. பிசிஆர் டெக்னிக்ஸ் பாலிமரி செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறத முத கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா கேரி முல்லிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மெத்தட் மூலமா தான் உங்களுக்கு வந்து கொரோனா வைரஸை வந்து ஐடென்டிபிகேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? கொரோனா வைரஸை வந்து ஐடென்டிபிகேஷன் பண்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா பிசிஆர் மெத்தட். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சயின்டிஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுல பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது ஜெனரல் கேரக்டர். பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மாலஸ்ட் ஆர்கானிசம் என்ன சொல்றாங்கன்னா 0.5ல இருந்து நமக்கு ஒரு 15 மியூ வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது திறந்த கண்களால வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பார்க்க முடியாது. எக்ஸப்ட் 1 or 2 ஆல்கே அந்த என்ன 1 or 2 பாக்டீரியா மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த திறந்த கண்களால பார்க்க முடியும். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னா மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். இதை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆண்டன் வான் லூவன்ஹாக். சரிங்களா? 1675. இந்த கொஸ்டின் எப்ப கேட்டாங்கன்னா பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து கோச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆந்த்ராக்ஸ் அண்ட் டியூபர்குலோசிஸ் வச்சு என்ன பண்ணிருப்பாருன்னா ராபர்ட் கோச் அப்படிங்கிறவரு தனியா பிரிச்செடுத்து அதை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருப்பார். அதே மாதிரி டிஜே பரில்லா இலனோஸ், இவர் வந்து முத பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு தாவரங்களுக்கு வந்து நோயை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது யாருன்னா டிஜே பரில்லா அண்ட் இலினாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அடுத்தது ஜெனரல் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோனா முதல் அப்படின்னு சொல்லக்கூடியது, கேரியாட்டிக் அப்படின்னா நியூக்ளியஸ். சரிங்களா? அப்ப இதுல என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ் அமைப்பு மட்டும் இருக்கும், நியூக்ளியோலஸ் அப்படிங்கிற அமைப்பு நமக்கு வந்து இருக்காது. அதனாலதான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா தெளிவற்ற நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் இதுக்கு பேரு
தெளிவற்ற நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இதுல என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைட் ஆஃப் குளோரோஃபில் அண்ட் மோஸ்ட்லி ஹெட்டரோட்ரோபிக் நியூட்ரிஷன் இருக்கும். ஹெட்டரோட்ரோபிக்னா தனக்கு தேவையான உணவை வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறது. அதே மாதிரி பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் பாராசைட்டிக் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும். பாராசைட்டிக்னா ஒட்டுண்ணின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது சாப்ரோபைட்டிக். சாப்ரோபைட்டிக்னா இறந்து போன மக்கி போன உயிரினங்கள் மேல வளரக்கூடியது. அடுத்தது சிம்பயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய லைஃப் சைக்கிள். சிம்பயாட்டிக்னா பரஸ்பர உறவு முறை. இந்த மாதிரி 3 வகையான வளர்ச்சி முறையும் காணப்படும். சரிங்களா? இந்த முறை பங்கையிலையும் காணப்படும், பாக்டீரியாவிலே வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இதுல காணப்படும். சரிங்களா? ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபிஷன், அதாவது நமக்கு பிளவுறுதல், அந்த மாதிரி மெத்தட் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நடக்கும். அது எதுல நடக்கும்? பெரும்பாலான சைசோமைசிஸ் இந்த வகுப்புல பொறுத்த வரைக்கும் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிஷன் ஈஸ்ட் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்ப பிளவரக்கூடிய அமைப்பை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்ப ஃபிஷன் ஈஸ்ட் அப்படின்னா சைசோசகாரோமைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப பாக்டீரியா பங்கை இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நம்ம எதுல வைக்கிறாங்க அப்படின்னா சைசோமைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வைக்கிறாங்க. சரிங்களா? ஃபிஷன் பங்கை இன்க்ளூடிங் செப்பரேட் கிளாஸ் தனியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சைசோமைசிஸ்ல வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா வகைப்படுத்திருக்காங்க. இது நமக்கு 2013 நினைக்கிறேன் அந்த டிஆர்பி எக்ஸாம்ல क्वेश्चन கேட்டிருந்தாங்க. சரிங்களா? பிலமெண்டஸ் ஈஸ்ட் எதுன்னு கேட்டிருந்தாங்க. பிலமெண்டஸ் ஈஸ்ட் எது அப்படின்னா சைசோசகாரோமைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு பிலமெண்டஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி நமக்கு பாக்டீரியா செல்ல பொறுத்த வரைக்கும் எம்பிடட் இன் மியூசிலோஜினஸ் என்வலப் அப்படிங்கிறாங்க. மியூசிலோஜினஸ் அப்படின்னா போன்ற ஒரு பொருளால என்ன பண்ணும் அப்படின்னா சூழ்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா தன்னோட உடலை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி அமைப்பு வந்து நமக்கு இது காணப்படுது. சரி, எந்தெந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும் அப்படின்னா இது வந்து குரூப் அல்லது செயின் இந்த மாதிரி மெத்தட்ல நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இதுல ஓனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மெட்டீரியல் இருக்கிறதுனால தன்னைத்தானே என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதனால வந்து செயல்படுத்த முடியும். ஒரு சில பாக்டீரியாக்கள், அதாவது சைனோ பாக்டீரியா மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணும், தனக்கு தேவையான உணவை தானே அது வந்து தயாரிச்சுக்கும். இது பொதுவா நகரத்துக்கு எதை பயன்படுத்துது அப்படின்னா கசை இலை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இது பெரும்பாலும் நகரத்துக்கு பயன்படுத்துது. இதோட மூவ்மெண்ட் எல்லாமே என்ன அப்படின்னா ஹீமோட்ரோபிக் மூவ்மெண்ட். ஹீமோட்ரோபிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேதி தூண்டல் நகர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப வேதி தூண்டல்னா என்ன? இப்ப இங்க ஒரு பிரெட் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பிரெட் இருக்கு அப்படின்னா இப்ப ஏர்ல என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகி வரும். இந்த ஏர்ல ஸ்ப்ரெட் ஆகி வரக்கூடிய இந்த பாக்டீரியா வந்து எந்த இடத்துல பிரெட் இருக்கோ அங்க வந்து உட்காரும். அப்ப இது ஹீமோ, இது என்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்? உதாரணத்துக்கு நாம இதை என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சுகர் சப்ஸ்டன்ஸ் அல்லது வந்து ஒரு செல்லுலோஸ் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். சரிங்களா? இது என்ன ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். அப்ப நம்ம இதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கிருந்து வரும். சரிங்களா? குளுக்கோஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்ப இந்த குளுக்கோஸை பேஸ் பண்ணி இங்க என்ன பண்ணும் அப்படின்னா வரும். அல்லது ஒரு புரோட்டீன், சரிங்களா, ஒரு ஃபேட் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா மூவ்மெண்ட் ஆகி வரும். ஸோ இது எல்லாமே என்னன்னா வேதி தூண்டல் நகர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. தனக்கு தேவையான ஃபுட்டை பேஸ் பண்ணி இது என்ன பண்ணும் அப்படின்னா வரும். அடுத்தது பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறைய சைஸ் ஷேப் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு இதுல என்னென்ன ஷேப் இருக்கு அப்படின்னா ஒண்ணு மட்டும்தான் நமக்கு வந்து காக்கை. காக்கை அப்படின்னா ஒரே ஒரு உருண்டை வடிவம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வச்சுங்க. இது வந்து 2 இருக்கிறதுனால இதுக்கு பேரு டிப்ளோ காக்கை. டெட்ரா 4 இருக்கக்கூடியது. சாசினோ அப்படின்னா 8 இருக்கக்கூடியது. 8 சேர்ந்து நமக்கு என்ன பண்ணும்னா காணப்படும். ஸ்டெபைலோ அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா கொத்து, திராட்சை கொத்து மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? இது ஸ்டெப்டோ அப்படின்னா இது வந்து செயின், சங்கிலி அமைப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். பேசில்ல இது பாருங்க ஒரு ராடு குச்சி மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இங்க செயின் ஆஃப் த பேசில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது என்ன ஒரு சங்கிலி தொடர் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும்.
சரிங்களா? அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் கசையிலை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இது மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஒரு சிலதுல கசையிலை இருக்கும், இல்லாமலும் போகும். சரிங்களா? கசையிலை இல்லாம போனா அதுக்கு பேரு ஏ ட்ரைகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இதுல நிறைய டைப் இருக்கும் உங்களுக்கு கசையிலையோட அமைப்புல. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா மோனோட்ரைகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடத்துல கசையிலை மட்டும் இருக்கக்கூடியது. ஆம்பிட்ரைகஸ் அப்படின்னா ரெண்டு சைடும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கசையில் இருக்கக்கூடியது. லோபோட்ரைகஸ்னா எ பஞ்ச் ஆஃப் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளஜெல்லா இந்த அமைப்பு என்ன பண்ணணும்னா ஒரே சைடு மட்டும் இருக்கக்கூடியது. பெரிட்ரைகஸ்னா சுத்தி இருக்கக்கூடியது. சரிங்களா? இந்த பெரிட்ரைகஸ் மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிஜிடிஆர்பி 2015 வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரி, அடுத்து நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னா இந்த கசையிலையோட அமைவு முறை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம், அல்லது இதுக்கு என்ன உதாரணம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. உதாரணத்துக்கு இது பெரிட்ரைகஸ் சொல்லுவோம். இதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. ஆம்பிட்ரைகஸ்னா ரெண்டு சைடு இருக்கக்கூடியது. லோஃபோனா a bunch of flagella present in one side. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. பிளஸ் நான் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன், அதை நம்ம பார்த்துக்குவோம். சரி, இதை நீங்க பார்த்து வச்சுங்க. அடுத்து சைஸ். பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் நிறைய சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப பொதுவா நம்ம பார்க்கும்போது ஒரு 3 மியூல இருந்து 1 மியூ பிராட் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மியூ டயாமீட்டர் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆவரேஜ் வேல்யூம் ஆஃப் த பாக்டீரியல் செல் வந்து 1 கியூபிக் மைக்ராம் இருக்குங்கிறாங்க. அடுத்தது பாட்சான் அண்ட் பேகன் அப்படிங்கிறவங்க 1946ல 1 மில்லியன் ஆஃப் பாக்டீரியல் கல்ச்சர் கண்டெயின் த 1 ட்ரில்லியன் பாக்டீரியா. இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஆவரேஜ் சைஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பாக்டீரியாவுக்கு வந்து ஆவரேஜான ஒரு சைஸை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா இந்த பாக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். சரி, ஷேப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷேப் இதுல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ராட் ஷேப்பு, ஸ்பைரல், ஸ்பெரிக்கல், இந்த மாதிரி நிறைய ஷேப் இருக்கு. பேசிலஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா குச்சி வடிவத்துல காணப்படும். சரிங்களா? பேசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சிங்கிள் பேசிஸ் which is possess the rod like kidney like elongated cells. பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா, சிறுநீரகம் மாதிரி இருக்குமா, அதே மாதிரி நீளமான செல்களா காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. is a very creatively their length and diameter ranging from 0.6 ல இருந்து 1.2 மியூ வரைக்கும் இருக்கும். long at 0.5 to 0.7 மியூ, wide to 0.8 to 3.8 ல இருந்து கிட்டத்தட்ட 1.1 to wide வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்து ஸ்பைரிலம். ஸ்பைரிலத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பைரல் ஆர் கர்வ்டு ஃபார்ம். சரிங்களா? எப்படி காணப்படும்னா சுருள் வடிவத்துல அல்லது கர்வ்டு அப்படின்னா வளைஞ்ச, இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா வளைந்த மாதிரி காணப்படும்ங்கிறாங்க. ஆர் இஸ் கால்ட் த ஸ்பைரில்லா, சிங்குலர் ஸ்பைரிலம். அதே மாதிரி ஸ்பைரல் இஸ் கால்ட் த என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா கமா ஷேப்ல. பெரும்பாலும் கமா ஷேப்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா விப்ரியோ காலரே. விப்ரியோ காலரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா என்ன வடிவத்துல காணப்படும் அப்படின்னா கமா வடிவத்தில் காணப்படும். அதே மாதிரி ஸ்பைரிலம் பாருங்க 1.5 ல இருந்து 4 long and 0.2 0. மியூ wide. விப்ரியோ 2 up to 50 மியூ வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பைரிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா என்ன பண்ணும், இது அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி காக்கஸ் பொறுத்த வரைக்கும் இது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்ல நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல வந்து டிப்ளோகாக்கை, ஸ்டெப்டோகாக்கை, சார்சினே அப்படின்னு சொல்லுவாங்க. சார்சினே அப்படின்னா 8 கொண்ட ஒரு தொகுப்புக்கு தான் சார்சினே அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி வடிவத்துல என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இப்ப டிப்ளோகாக்கஸ் 2 மட்டும் இருக்கக்கூடியது. சைன் மாதிரி இருக்கக்கூடியது மைக்ரோகாக்கஸ் டெட்ராஜீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசிஸ்.
ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னா ஆக்சுவலா இது வந்து கொத்து, திராட்சை கொத்து மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். பாக்டீரியாக்கள்ல பெரும்பாலும் பிலியோமார்பிசம் அப்படிங்கிற ஒரு பண்பு காணப்படும். பிலியோமார்பிசம் அப்படின்னா பல புறத்தோற்ற பண்பு கொண்டது, பல புறத்தோற்ற பண்பு கொண்டது. இந்த ஷேப்ல தான் இருக்கும் அப்படின்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ப்ராப்பரா சொல்ல முடியும். அதனாலதான் வந்து நமக்கு பிலியோமார்பிசம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடுறாங்க. அடுத்ததுல வந்து முக்கியமா வந்து ஒரு சில லார்ஜ் பாடிஸ் அல்லது எல்ஃபார்ம் பாக்டீரியா, இதுக்கு வந்து நேம் கொடுத்தது யாருன்னா கிளைன்பெர்கர் அப்படிங்கிறவர் தான் வந்து நேம் கொடுத்திருக்காரு. சரிங்களா, இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கிளைன்பெர்கர். அடுத்தது ஃபிளஜெல்லா. ஃபிளஜெல்லா அப்படின்னாலே நமக்கு என்ன அப்படின்னா பொதுவா கதை அப்படின்னு சொல்லக்கூடியது. கதை இலை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான தூண்டல் இருக்கும் அப்படின்னா வேதி தூண்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பெரும்பாலும் காணப்படும். சரிங்களா, அப்ப வேதி தூண்டல் அப்படின்னா உணவு எங்க இருக்கோ அந்த இடத்தை நோக்கி என்ன பண்ணணும், நகர்ந்து போறது. அதான் வந்து வேதி தூண்டல், ஹீமோட்ராபிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து ஸ்பைரில்லா, மோஸ்ட் ஆஃப் த பேஸ்ல சம் ஆஃப் த காக்கை. இதுல வந்து என்ன அரேஞ்ச் ஆயிருக்குன்னா ஃபிளஜெல்லா, கசை இலை அப்படிங்கிற அமைப்பு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆகும். ஃபிளஜெல்லாவில் பொதுவா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் அரேஞ்ச் ஃப்ரம் த ஸ்மால் பேசல் கிரானியூல்ஸ், அடிப்பகுதியிலிருந்து என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, இதுதான் வந்து ஒரு கசையிலையோட அமைப்பு. சரிங்களா, இப்ப கசையிலையில பொறுத்த வரைக்கும் நமக்கு கீழே என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு மோட்டார், இது ரொட்டேட், இது வேகமா காத்துல என்ன பண்ணும் அப்படின்னா இது போது இது சுழண்டுகிட்டே போகும். சரிங்களா, எங்க உணவு இருக்கு அதை நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து திசையை மாற்றி அமைக்கும். திசையை மாற்றி அமைக்கும் போது அதை நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா போகும். இதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம்னா இப்ப கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இப்ப இதுல இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு பொதுவா என்னென்னலாம் வந்து ரிங் இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, LMSH, LP, LP, SM அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 ரிங் வருங்க. எத்தனை ரிங் வரும் அப்படின்னா LP, SM சொல்லிட்டு மொத்தம் 4 ரிங் வரும். இதுல ஒரே செகண்ட், இந்த கிராம் நெகட்டிவ் நினைக்கிறேன். கிராம் நெகட்டிவ்ல பொறுத்த வரைக்கும் 4 ரிங்குமே அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன், அப்படியே லைன்ல இருங்க. LP, LM, ரைட். அந்த ரிங்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை ரிங் இருக்குன்னா மொத்தம் 4 ரிங் இருக்குங்க. மொத்தமா இருக்கக்கூடிய ரிங்கோட எண்ணிக்கை மொத்தம் 4 ரிங் இருக்கு. ஆக்சுவலா வந்து LPSM பொறுத்த வரைக்கும் இப்படி எழுதி வச்சுங்க. கிராம் பாசிட்டிவ்னா SM மட்டும்தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். இதே கிராம் நெகட்டிவ்னா LP, SM மொத்தம் 4 வகையான ரிங்குமே என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா கிராம் நேர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் 2 வளையம் தான் இருக்கும். இதுலதான் மொத்தம் எத்தனை அப்படின்னா 4 வளையம் காணப்படுது. இதுல LPனா அவுட்டருங்க. LPனா அவுட்டர், வெளிப்பகுதி.
இப்ப எங்க இருக்கு பாருங்க வெளிப்பகுதி பி எல் எல் இருக்கு. அப்ப இந்த எல்லும் பியும் அவுட்டர், எல்லும் பியும் அவுட்டர். எஸ்எம் இருக்கு பாருங்க. இந்த எஸ்எம் ரிங் எங்க இருக்கும் அப்படின்னா இன்னர்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப இங்க கீழே இருக்கக்கூடியது எப்படின்னா ஒரு ரொட்டேட்டரி மோட்டர் மாதிரிங்க. சரிங்களா? இது என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மோட்டர் சுத்த 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 என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க மேல இருக்கக்கூடிய கசைகளை நம்ம எப்படி ஹெலிகாப்டர்ல மேல இருக்கு பாருங்க அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரொட்டேட் ஆகும். அப்ப இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அப்படியே நமக்கு எங்க அதோடைய எனர்ஜி இருக்கோ அது எங்க விழணுமோ அதை நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா இது மூவ் ஆகி போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாருங்க இங்க என்ன அரேஞ்சா இருக்கு வெளியில வந்து பெப்டிடோகிளைகான் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும். இப்ப கிராம் பாசிட்டிவ்னா நமக்கு தெரியும் இதுல ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்கும், டெகோயிக் அப்படிங்கிற அமிலம் மட்டும்தான் இங்க இருக்கும். இங்க வந்து 3 டைப் இருக்கும். சரிங்களா? அதாவது முராமிக் ஆசிட், பெப்டிடோகிளைகான், மியூகோபெப்டைட் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்தம் 3 லேயரா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? இதை நமக்கு பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். அதனால ஸ்கூல் புக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு பக்கத்துல இந்த பிலி புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து காணப்படும். சரிங்களா? என்ன புரோட்டீன் அப்படின்னா இதுதான் வந்து மோட்டாரோட சுவிட்ச் மாதிரி. எந்த பக்கம் போகணும் வரணுங்கிறத இவரு தான் மூவ் பண்ணுவார். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாங்கன்னா இது சுத்த ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அது எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா இது சேர்ந்துடும். சரிங்களா? இதுல ஈஸியா நீங்க ஏதாவது ஈஸியா நமக்கு வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். நல்ல நடப்பு வச்சுக்கோங்க. கிராம் பாசிட்டிவ்னா எஸ்எம் மட்டும்தான் இருக்கும், கிராம் நெகட்டிவ்னா எல்பி எஸ்எம் இருக்கும். சரிங்களா? எல்பி அப்படின்னு சொல்லக்கூடியது அவுட்டர், எஸ்எம் அப்படின்னா இன்னர், உள்ளு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. டீச்சர்ஸ் இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் சவுண்ட் கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே ஓகே, இத டவுட் இருந்தா கேளுங்க. அதே மாதிரி வந்து நமக்கு இதுல உணவூட்ட முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பொதுவா சிக்கலான உணவூட்ட முறை. கிராம் பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் சிக்கலான உணவூட்ட முறை, இவரு பொறுத்த வரைக்கும் எளிய உணவூட்ட முறை. அதெல்லாம் சிக்கலான அப்படின்னா நம்ம குழந்தைங்க வீட்டுல அடம்பிடிக்கிற மாதிரி, நான் இது இருந்தா தான் சாப்பிடுவேன் சரியா அப்படின்னு என்ன பண்றது அடம் பிடிக்கிறது. அது யார் அடம் பிடிக்கிறதுனா கிராம் பாசிட்டிவ். கிராம் நெகட்டிவ் எப்படின்னா எதை கொடுத்தாலும் சாப்பிடுவார், அதனால அவருக்கு பிரச்சனை கிடையாது. அதனால அதுக்கு என்ன அப்படின்னா எளிய உணவூட்ட முறை கொண்டது. இந்த மாதிரி நினைப்பு வச்சுங்க. இது நமக்கு ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடென்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? எது எதனால ஆனது. அதே மாதிரி நமக்கு வந்து கிராம் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நெகிழ்வு தன்மை கொண்டது. சரிங்களா? எலாஸ்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுக்குது அப்படின்னா கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டர்னா விரிவுபடுத்தி அதை என்ன பண்ணி வச்சுக்கோம் சேமிச்சு வைக்கக்கூடிய கேரக்டருமே என்ன பண்ணும் அப்படின்னா கிராம் நெகட்டிவ்ல வந்து நமக்கு காணப்படும். ஆனா வந்து இப்போ ஒரு உப்பு தண்ணியில இருக்குது அப்படின்னாங்கன்னா அந்த உப்போட டென்சிட்டியை வந்து குறைஞ்சபட்சம் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா கிராம் பாசிட்டிவ்க்கு இருக்கும். சரிங்களா? ஆனா கிராம் நெகட்டிவ் கிராம் நெகட்டிவ்க்கு வந்து அந்த உப்பு தண்ணியா இருந்தா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி கிராம் நெகட்டிவ் இருக்கும். ஆனா பாசிட்டிவ்க்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்காது. உடனடியா என்ன ஆகும் அப்படின்னா டீகம்போஸ் ஆயிடும். சரிங்களா? இதெல்லாம் வந்து அதோட முக்கியமான ஒரு கேரக்டர். சரிங்களா? அடுத்தது என்னென்ன ஷேப்ல இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிளஜல்லா அண்ட் பைலி அப்படின்னு கேட்கும் பொழுது பிளஜல்லா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமா அது வந்து கசையிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. மோட்டை ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மோட்டைலாம் பாருங்க. ஒரு செகண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 மீட்டர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது இந்த இடத்துல வந்து மில்லி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா 50 மில்லி பாயிண்ட் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா நகரக்கூடிய மில்லி பர் செகண்ட் இந்த மாதிரி என்ன பண்ணணும் நகரக்கூடிய வாய்ப்பு இதுல இருக்கு. சரிங்களா? பாக்டீரியாவோட பிளஜல்லா பொறுத்த வரைக்கும் ஸ்மாலர் தென் யூகாரியாட்டிக் பிளஜல்லா. யூகாரியாட்டிக்கோட பிளஜல்லா கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணணும் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அதே மாதிரி 9+2 அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து இதுல காணப்படும். சரிங்களா? 9
பிளஸ் 2 அப்படிங்கிற அமைப்பு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல காணப்படும். அதே மாதிரி இதுல எத்தனை டயாமீட்டர் கேட்டாங்கன்னா 120 ஆம்ஸ்ட்ராங் டயாமீட்டர் வரைக்கும் என்ன பண்ணணும்னா இருக்கும். அதோட புரதம் எதனால ஆனது இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதத்தால ஆனது. சரிங்களா, இது பார்த்து வச்சுங்க. இந்த கசையலையோட நகர்வு அமைப்புக்கெல்லாம் வந்து ஏடிபி தேவை அப்படின்னா ஏடிபிங்கிறது கண்டிப்பா வேணும். ஏடிபி இருந்தா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதனால மூவ்மெண்ட் ஆக முடியும். சரிங்களா, ஆனா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, the do not show 9+2 pattern. எதுல கிடையாது, நம்மளுடைய நார்மல் பாக்டீரியாவோட 9+2 பாக்டீரியா நமக்கு அந்த பேட்டர்ன்லாம் கிடையாது. ஆனா யூகேரியாட்டிக்ல இருக்கும். ஏன்னா பாக்டீரியால வந்து அந்த மாதிரி இருக்காது. பிளஸ் there is a not enclosing membrane. அது சவ்வானது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூழ்ந்து காணப்படுவதற்கு so no ATP as activity. இந்த ஏடிபியோட ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு தேவையில்லை அப்படின்னா பாக்டீரியாவுக்கு தேவையில்லை. இதே நமக்கு யூகேரியாட்டிக் ஃபிளஜெல்லாவா இருந்தா அதுக்கு 9+2 பேட்டர்ன் இருக்கு. ஏடிபி ஆக்டிவிட்டிக்கு நம்ம கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது தேவை. சரிங்களா, இதை பார்த்து வச்சுங்க. அடுத்து டிபெண்டிங் அப்பான் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபிளஜெல்லா. இதுல ஏ ட்ரைகஸ் அப்படின்னா கசையிலை அற்றது, மோனோட்ரைகஸ்னா சிங்கிள் போலார் ஃபிளஜெல்லம், லோபோட்ரைகஸ் அப்படின்னா டஃப்ட் ஆஃப் த ஃபிளஜெல்லம். டஃப்ட்னா ஒரே பக்கம் கொத்தா இருக்கக்கூடியது. ஆம்பிட்ரைகஸ்னா ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும்னா காணப்படும். பெரிட்ரைகஸ் அப்படின்னா ஃபிளஜெல்லம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இதுல அமைப்பு இருக்காது. சரிங்களா, இதுல பைலி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் பைலி சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. ஷார்ட் பைலி ஒண்ணு, லாங் பைலி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப பைலி கேட்டாங்க அப்படின்னா இதுல ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி 2013ல கேட்டிருந்தாங்க. அதனால நோட் பண்ணி வச்சுங்க. பைலி இருக்கா, இங்கதான் கொடுத்துருக்காங்க பைலி. பைலி பேஸ் பண்ணி எதுவும் கொடுக்கல. சரி, பைலி வேணா பேஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுங்க. பைலி பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்குங்க. லாங் ஒன்னு, ஷார்ட். லாங் பைலிக்கு தான் பேர் என்ன அப்படின்னா செக்ஸ் பைலி, பாலின இணைவு பைலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் பைலி பொறுத்த வரைக்கும் அட்டாச்மெண்ட், பக்கத்துல என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாக்டீரியாவை இழுத்து பிடிச்சுக்கும். ஏன்னா இங்க வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ங்கிற கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளஸ் மைனஸ்ங்கிற மாதிரி தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். பிளஸ்ங்கிறத ஆணாவும் மைனஸ்ங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா பெண்ணாவும் எடுத்துக்கணும். இதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இங்க கேரக்டர். ஆக்சுவலா வந்து இங்க இதுதான் வந்து இந்த மெத்தட். அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம சொல்ல மாட்டோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், கான்ஜுகேஷன் இணைவு முறை அப்படிங்கிற மெத்தட் நம்ம இங்க சொல்லுவோம். இதுதான் என்ன ஆகுதுன்னா ஃபியூச்சர்ல வந்து அட்வான்ஸ் லெவல்ல ஃபார்ம் ஆயிட்டு கேமிட்டுகள் உருவாகிறது. இது எல்லாத்துக்குமே காரணமா நமக்கு இருக்கு. இதுல வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்ஸ்ட்ராங் இந்த பிளிரோபிளாஸ்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு தான் பிளிரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபிளஜெல்லின் புரோட்டீன் கேட்பாங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங் முக்கியமா கேட்பாங்க. 120 இருந்து 180 ஆம்ஸ்ட்ராங். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுல வந்து வேற கேட்கக்கூடியது வந்து நம்ம இந்த டைப்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். இதோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி மிஸ் ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த வைரஸோடைய கிரிப்டோகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் வந்து எனக்கு புரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்றேன், அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அதுல வந்து நமக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். இதுல ஈஸியா நான் நினைப்பு வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா என்ன சொல்லுவேன் அப்படின்னா இதுல NMSH அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. NMSH சரிங்களா, நியூக்ளிக் ஆசிட். பொதுவா NMSH அப்படிங்கிறது வந்து நியூக்ளிக் ஆசிட். மொத்தம் எத்தனை பேர்னா 4 பேர் இருக்குங்க, 4 ஜோடி பண்பு. சரிங்களா, இதுல N அப்படின்னு சொல்லக்கூடியது
நியூக்ளிக் அமிலம். M அப்படின்னா மாலிகுலார் வெயிட். M அப்படின்னா மாலிகுலார் வெயிட். Sனா சேப்பு, வடிவம். Sனா ஷேப். Hனா ஹோஸ்ட், ஓம்புயிரி. எந்த ஆர்கானிசத்தை போய் தாக்குதோ அதுதான். N M S H. இது நீங்க என்ன புரிஞ்சீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். Nனா நியூக்ளிக் ஆசிட், Mனா மாலிகுலார் வெயிட், Sனா சேப்பு, Hனா ஹோஸ்ட். டீச்சர்ஸ் ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகேங்க சார். அப்ப NM SH நம்ம எழுதிக்கிறோம். சரிங்களா? நியூக்ளிக் ஆசிட், மாலிகுலார் வெயிட், ஷேப், ஹோஸ்ட். இப்ப நமக்கு வந்து கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து நமக்கு ஒரு வைரஸை கண்டுபிடிக்கணும். R1 இப்படி கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 2/5 அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது E இப்படி கொடுத்திருக்காங்க. அடுத்தது S O இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த வைரஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. ஃபர்ஸ்ட் இருக்கிறது நியூக்ளிக் ஆசிட். அப்ப நியூக்ளிக் ஆசிட் என்னன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து N. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? M கண்டுபிடிக்கணும். N அப்படிங்கிறது வந்து மாலிகுலார் வெயிட். இது பெரும்பாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு வச்சுக்கலாம். அப்ப இதை வந்து நம்ம என்ன பண்றோம்? அடுத்தது வந்து நமக்கு E, அதாவது ஷேப். ஷேப் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்பெரிக்கலா இருக்கு, எலாங்கேட்டட். சரிங்களா? அப்ப E என்ன இருக்கு அப்படின்னா எலாங்கேட்டட். என்ன ஷேப்ல இருக்குன்னா எலாங்கேட்டட் அப்படிங்கிற ஷேப்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்தது ஹோஸ்ட். ஹோஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா S கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். S அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து சீடு பிளான்ட். S என்ன அப்படிங்கிறது வந்து சீடு பிளான்ட், விதை கொண்ட தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். சரி, இது எதுக்காக, எந்த இதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா டொபாக்கோ மொசைக் வைரஸுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் பெரும்பாலும் புகையிலை தாவரத்தை சொலனேசி ஃபேமிலியை தாக்கும். இப்ப இதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? சீடு, விதை அப்படிங்கிற அமைப்பு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல காணப்படும். இதுல O அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ ஓனா என்ன அர்த்தம் அப்படின்னா நோ வெக்டார். சரிங்களா? இங்க என்ன O அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நோ வெக்டார், எந்த ஒரு வெக்டருமே இருக்காது. ஒருவேளை AP அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஏபிக்ஸ் அர்த்தம். ஏபிக்ஸ் அப்படின்னா அஸ்வினி. ஒருவேளை NE அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நெமட்டோட், பூச்சிகள் மூலியமா பரவக்கூடியது. என்ன பண்ணும்? பூச்சிகள் மூலியமா பரவக்கூடியது. சரிங்களா? இங்க ஷேப் எப்படி கொடுக்கலாம்? ஷேப் பொறுத்த வரைக்கும் ஈன்னு கொடுக்கலாம். ஈனா எலாங்கேட்டட். சரிங்களா? இது எஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா ஸ்பெரிக்கல். எஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா ஸ்பெரிக்கல், சுருள் வடிவம் கொண்டது. எக்ஸ்ன்னு கொடுப்பாங்க. எக்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? என்ன வடிவம்னா காம்ப்ளெக்ஸ் வடிவம். யூ அப்படின்னு கொடுப்பாங்க. யூ அப்படின்னா என்வலப்பு, முறையிடப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடியது. என்வலப்பு இங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெரும்பாலும் கொடுத்திருக்கக்கூடியது. சிங்கிள் ஸ்டாண்டர்டா டபுள் ஸ்டாண்டர்டா அப்படிங்கிறது இப்ப R1 இருந்தா சிங்கிள் ஸ்டாண்டர்ட், R2 இருந்தா டபுள் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சுக்கலாம். Rன்னு கொடுக்காம இங்க D கொடுத்திருந்தா என்ன வருங்க? இப்ப D1ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்கிள் ஸ்டாண்ட் DNA வாங்க சார். டபுள் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் சொல்றோம் இல்லையா? அப்ப இதுல வந்து நமக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் DNA. இதே D2
அப்படின்னு வருது அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு கிரிப்டோகிராம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இப்போ டொபாக்கோ மொசைக் வைரஸை பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா இப்போ நமக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் R125, இங்க இருக்கு பாருங்க R125 EESO. இதை வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸுக்கு. இதை பாக்டீரியா பேஜுக்கு கேட்கறாங்க அப்படின்னா பாக்டீரியா பேஜுக்கு எழுதிங்க. பாக்டீரியா பேஜ் கேட்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பாக்டீரியா பேஜ் சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன வரும்? D2னா என்ன அர்த்தம்? ஓகே, அப்ப பாக்டீரியா பேஜ்ல டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏங்கிறது கரெக்டா? அதோட மாலிகுலர் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 130 to 40 இருக்கு. அடுத்தது வந்து எக்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. எக்ஸ்னா என்ன சொன்ன உங்களுக்கு? காம்ப்ளெக்ஸ். எக்ஸ்னா நமக்கு என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ். அடுத்தது BO அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்ப Bனா என்ன அர்த்தம்? பாக்டீரியா. ஓகேங்களா? ஓனா என்ன அர்த்தம்? நோ வெக்டர். அவ்வளவுதான். இப்ப இது ஈஸியா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். இது யாருக்கான கேரக்டர்? பாக்டீரியா பேஜுக்கான ஒரு கிரிப்டோகிராம். ஒரு 4-5 கிரிப்டோகிராம் தாங்க கொடுப்பாங்க. பெருசா வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோகிராம் இருக்காது. மெயினா அவங்க கொஸ்டின் கேட்கக்கூடியது டொபாக்கோ மொசைக் வைரஸ் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா பாக்டீரியா பேஜ் கேட்கலாம். இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அல்லது வேற எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இதோட வரிசை கேட்கலாம். NMSH இதுதான் வரிசை. Nங்கிறது எதை குறிக்குது, Mங்கிறது எதை குறிக்குது, Sங்கிறது எதை குறிக்குது, Hங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்பாங்க. அல்லது XX எதை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இப்படி எதை குறிக்குது இந்த மாதிரி கேட்பாங்க. இப்படிதான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் வந்து நமக்கு கிரிப்டோகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட்.